என்னடாம்மா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு கூட்டிகிட்டு வந்துட்டு எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, ஏம்மா? அண்ணன், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். ஆனால் பேசுனா நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியலண்ணே. அதானே கொஞ்சம் யோசிச்சிட்ருக்கேன். அஞ்சலிம்மா, அண்ணன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னம்மா யோசிக்கிறேன் தயங்குறேன்னு சொல்கிற? என்கிட்ட தானேடா பேசுகிற, என்னன்னாலும் சொல்லுடா. அண்ணன் அதெல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். அண்ணன், நீங்கள் நான் பிஸ்னஸ் அது அண்ணன். என்னம்மா, ரெண்டு பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க போல? ஒன்றும் இல்லைப்பா, பாப்பா தான் ஏதோ பேசணும்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ வந்து அது இதுன்னு ஏதோ இழுத்துட்ருக்காங்க. வாங்கப்பா. அப்பா, வாங்கப்பா. அப்பா, நீங்களும் சரியான நேரத்துக்கு தான்ப்பா வந்திருக்கீங்க. அண்ணன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்ப்பா. இந்தானோ, உனக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், மரியாதையாக போய் புடவை கழட்டு. அத்தை ப்ளீஸ் கிளம்புற நேரத்தில் ஏன்ட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் சொன்னால் நீ அடங்க மாட்டானோ? விஜய்மா, அவள் எங்கேயும் வரலடாமா, நீ கிளம்பு. ஐத்த, ஏங்க ஐத்த இப்படி பண்ணுறீங்க? விஜய், நான் சொன்னா கேளு, நீ கிளம்பு, வீட்டுக்கு கிளம்பு. சரி ஐத்த, நான் கிளம்புறேன். அனுக்கா, என்னை மன்னிச்சுக்கிடுங்க, இப்படிலாம் நடக்கும் எனக்கு தெரியாதுக்கா. உங்களை கடை கூப்பிட்டது தப்பாக போச்சு அக்கா, என்னை மன்னிச்சுக்கிடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜயம்மா, அத்தை எப்போவும் அப்படி தான், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவாங்க. சரி நீ போ. இந்த விஜி, கொஞ்சம் நவரு. என்னது, அத்தை எப்போ அப்படி தானா? ஐத்த, நவுத்தாடி ஐத்த, இருங்க. விஜி, கொஞ்சம் இந்த பக்கம் நவுந்து வா. நீ அமைதியாக கொஞ்ச நேரம் இங்கேயே நில்லு. என்ன அத்தை இப்படி தான் அப்படிதான் சொல்லிகிட்டு இருக்க? அத்தை, நான் என்னங்க அத்தை தப்பாக சொன்னேன்? நீங்கள் கோவப்படுவீங்க அப்புறம் சரியாயிருவீங்கன்னு தானே அத்தை விஜய்கிட்ட சொன்னேன். ஓ அப்படியா? நான் உங்ககிட்ட கோவப்படுறது மட்டும்தானே விஜய்க்கு தெரியும். ஐயோ அம்மா, ஐட்டா என்ன பண்ணுறீங்க? இந்த அடி போதும்னு நினைக்கிறேன். மரியாதையே போய் புடவை கழட்டிட்டு அடுத்த வேலையை பார்ப்போ. அத்தை, ஏங்க அத்தை இப்படி பண்ணுறீங்க? ஒரு அடியோடு நிறுத்திட்டானேன்னு நினச்சி சந்தோஷப்படு. மரியாதையாக போய் ட்ரெஸ்ஸை மாற்றுப்போ. என்னடா அஜய், போன விஷயம்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா? நல்லபடியாக நடக்கும் தான்க்கா நானும் நம்புகிறேன். இன்னொரு பார்ட்னரும் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் தேவைப்படுதுக்கா. சரிடா அஜய், நான் மாமா கிட்ட சொல்லி ஏதாவது ரெடி பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இல்லைக்கா வேண்டாம், நான் வெளியிலவே ஏதாவது ட்ரை பண்ணுறேன்க்கா. நீ மாமாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாத. என்ன அஜய், உனக்கு இல்லைன்னு மாமா சொல்லிடுவாங்களா? இதெல்லாமே உனக்கு தானடா. அக்கா, நீ மாமாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாத. ஏற்கனவே மாமா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அதனால வேண்டாம், நானே ஏதாவது ட்ரை பண்ணிக்கிறேன். நீ இதை பற்றி மாமா கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காத. நீ இவ்வளோ சொல்கிறதுனால இப்போதைக்கு நான் மாமாட்ட சொல்ல மாட்டேன்டா. அதுக்குன்னு வெளியில் கடன் எதுவும் வாங்கிட்டு இருக்காத. மாமாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரிக்கா. ரியா, கனிக்குட்டி, வாங்க அம்மா சாப்பாடு ஊட்டி விடுறேன். ரியா, கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கம்மா. பாரு, அம்மா உனக்கு பிடிச்சது எல்லாமே தட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அம்மா ஊட்டி விடுறேன். வாங்க ரெண்டு பேரும் வாங்கிக்கோங்க, ஓடி வாங்க. இந்த பக்கம் ஓடி வாங்க, அம்மா இங்கே நிற்கிறேன் பாருங்க. வாங்க வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. கனி தங்கம் தான் குட், நல்ல பொண்ணா வந்து வாங்கிட்ட பாரு. வாங்க வாங்க, ரியா வந்து வாங்கிக்கோங்க அம்மாட்ட. ரியா குட்டி அழகா வாங்கினானா? ரியா குட்டி கேட்ட பொம்மையை அம்மா இந்த வாரம் வாங்கி தருவேன். உனக்கும் கண்டிப்பா வாங்கி தருவேண்டி தங்கம். நான்
இந்த புடவையை கட்டினதுனால இப்போ அத்தைக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க? இதை விக்ரம்கிட்ட சொன்னால் விக்ரம் நம்ப கூட மாட்டார். இப்போ நான் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. அனுக்கா. என்ன விஜி? அனுக்கா, இதெல்லாம் எப்படி அக்கா நீங்கள் தாங்கிக்கிட்டு இருக்கீங்க? ஐத்த என்னக்கா இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க? விஜி, இப்படி நடந்துச்சுன்னு யார்கிட்டையும் வெளியில் சொல்லாதம்மா. சொன்னீன்னா அத்தையை தான் தப்பாக நினச்சிக்குவாங்க. அக்கா, அவங்க உங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. வெளியில் தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போட்டுமே அக்கா. விஜி, இப்போ நீ பார்த்தது எல்லாத்தையும் மறந்துடுமா. இதை விக்ரம்கிட்டேயோ பூமாரிக்கிட்டேயோ சொல்லிடாதம்மா. அக்கா, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சாதான் ஐத்தையே ஏதாவது சொல்லுவாங்க. உங்களை ஐத்தை தினமும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்களா? சேச்சே, அப்படிலாம் இல்லைம்மா. இன்னைக்கு ஏதோ ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க, அவ்வளோதான். சரி, இப்படி காயமாக இருக்கேன்னு விக்ரம் ஆயிட்டானோ இல்லை பூமாரியே கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அது நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேம்மா. தயவு செஞ்சு நீ இதை யார்கிட்டையும் சொல்லிடாதம்மா. சரிங்கக்கா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆத்தி, ஐத்தை இவ்வளோ மோசமானவங்கன்னு தெரியாமல் போயிடுச்சே. அத்தை நல்லவங்க தாம்மா. ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியலம்மா. சரிங்கக்கா, இந்த அதிர்ச்சியிலேருந்தே நான் இன்னும் வெளியே வரல. நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். சரிம்மா விஜி, நானும் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன். சரிங்கக்கா. இந்த விஜி யார்கிட்டையும் இதை சொல்லாமல் இருக்கணும். வலிக்குதே.